இதுதான் அந்த இடம், தெரியுமா? நோம் பக்ஹெங். இங்கேதான் எனக்கு புரிந்தது. அங்கோர் வாட் போன்ற பெரிய கோவில்கள் தங்கள் ஆழமான தத்துவ கட்டிடக்கலைக்காக புகழ் பெற்றவை என்றாலும், நோம் பக்ஹெங் மாதிரி ஒரு சிறிய கோவில் அல்லது பிரேலூப் மாதிரி ஒரு சிறிய கோவில் கூட மிகுந்த கவனத்துடன் துல்லியமான சாஸ்திரம், துல்லியமான செய்தி ஆகியவற்றைக் கொண்டு அந்த கோவில்கள் மூலம் அவர்கள் சொன்ன விரும்பும் கருத்தை வெளிப்படுத்த முறையில் கட்டப்பட்டுள்ளன. அதுதான் எனக்கு இந்த கோவில் கட்டிடக்கலை பற்றி ஆழமாக அறிய ஆர்வத்தை தூண்டியது. ஏனெனில் இந்த கோவில்கள் ஒவ்வொன்றும் ஒரு தனித்துவமான கதையை சொல்கின்றன. அதை நாம் நம் சாஸ்திரங்களில் ஆழமாக தேடி பார்க்க வேண்டியிருக்கும். இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாமும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் கட்டிடக்கலைக்காக அது இங்கே இருக்கிறது என்பதை காண முடிகிறது. அதனால் நம் சாஸ்திரத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டாம். அதனால் இது மறுமுகமாக இருக்கிறது. உங்கள் பிச்.டிடோட் இன் போது மேற்கொண்ட ஆராய்ச்சியில் ஏற்பட்ட நம்பிக்கையே சமஸ்டன் தொடங்குவதற்கான ஆர்வத்துக்கும் காரணமா?